எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024, அதாவது டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங்கான எக்ஸாம். ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது. மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம். உறைந்த கண்டம் அண்டார்டிகா. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. டிசம்பர் 11. எவரெஸ்ட் சிகரம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை நேபாளம். நேபாளம். இதோட 8848 மீட்டர் உயரம். அடுத்து, உலகிலேயே உயரமான பீடபூமி. உலகிலேயே உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. திபெத் பீடபூமி. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைப்பது. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைப்பது பேரிங் நீர்ச்சந்தி. பேரிங் நீர்ச்சந்தி. இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசின்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா. மேகாலயா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. 22. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம். மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. ராஜஸ்தான். தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அதே மாதிரி இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழியும் தமிழ். அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு
1990. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம். 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி. தர்மபுரி. இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு. இனவெறி கொள்கை பின்பற்ற நாடு தென்னாப்பிரிக்கா. இனவெறி கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு. இனவெறி கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு 1990. நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவர். நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஸிலிருந்து எடுக்கப்பட்டது. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஸிலிருந்து எடுக்கப்பட்டது உபநிடதம். வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6. 1/6. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கங்க, ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானம், வட இந்தியா கதக், அஸ்ஸாம் சத்ரியா, மணிப்பூர் மணிப்புரி, ஒடிசா ஒடிசி, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. அடுத்து நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படும் விழாக்கள். மாநிலங்கள் விழாக்கள். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை, ஆந்திர பிரதேசம் துர்கா பூஜை, கேரளா ஓணம், அஸ்ஸாம் பிஹு, ஒடிசா மேக பூர்ணிமா, ஹிமாச்சல பிரதேசம் மகா சிவராத்திரி, கோவா கோகுலாஷ்டமி, கர்நாடகா உகாதி, மகாராஷ்டிரம் விநாயக சதுர்த்தி, பீகார் சாத் பூஜை, பஞ்சாப் லோரி, சிக்கிம் லட்சுமி பூஜை. இந்த துர்கா பூஜைங்கிறது மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் துர்கா பூஜை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024. அதுலேயும் குறிப்பாக டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸட்ரா. ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.